எழுத்துக்கள் மொத்தம் 30ன்றாரு. அதுல உயிரெழுத்து மெய்யெழுத்து அவ்வளவுதான். அதுக்கு மேல 3 சேர்த்து சொல்றாரு. அது வந்து நீட்சி தான். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து கூனுடைய நீட்சி தான் அந்த 3 எழுத்துமே. அந்த 3 எழுத்து எது? ஆயுதம், குற்றியலுகரம், குற்றியலுகரம். புரியுதா? அதாவது அதனுடைய சார்பு எழுத்துக்கள் என்ன? சார்புனா என்ன? அதனுடைய நீட்சி. ஒன்னு சார்பு இருக்கு அப்படின்னா என்ன? நீ அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அது சார்பு எழுத்துக்கள்ங்கிறது எதுல இருந்து வந்திருக்குது? இதுல இருந்து அதுல வந்திருக்கு, அதுக்கு வந்திருக்குது, அது ஆயிருக்கு. அப்போ வந்து சார்புங்கிறது என்ன? இது சார்ந்து இருக்குது. எதை சார்ந்து இருக்குது? இந்த எழுத்துக்களை தான் அது சார்ந்து இருக்குது. குற்றியலுகரம்ங்கிறது எதை சார்ந்து இருக்குது? இந்த லிகரத்தை குறை ஒளிவா இருக்கிறதுனால அது இருக்குது. அதே மாதிரி ஆயுதமே அப்படிப்பட்டதுதான். ஆயுதம்ங்கிறது 2 மெய்யெழுத்து உயிரெழுத்து ரெண்டையும் கலந்து அதனுடைய ஒரு 2க்கும் இடையில நிக்கிற ஒரு ஆமா ஆமா, அது தனி அப்படின்னு ஒண்ணு இல்ல. அப்போ வந்து 30 தான் எழுத்து அப்படின்றாரு. அப்போ உயிர் எழுத்த எழுத்துங்கிறாரு, மெய்யெழுத்த எழுத்துங்கிறாரு. உயிர்மைய எழுத்த உயிர்மைன்னு மட்டும்தான் சொல்றாரு, எழுத்துன்னு சொல்லல. புரியுதா? இப்ப உயிர்மைய எழுத்துன்னு சொல்லாம ஏன் உயிர்மை அப்படிங்கிறாருன்னா அது வந்து 2 சேர்ந்து சேர்க்கை எழுத்து அல்லது கூட்டு எழுத்துன்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல எல்லாம் டிப்தாங் ஒரு சொல்லு அதுக்குன்னே தனியா இருக்குது, கூட்டு எழுத்து சொல்லி. டிப்தாங் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு சொல்லு இருக்குது. அந்த சொல்ல நீ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அது டிப்தாங்னா 2 எழுத்தையும் சேர்த்து ஏயு அப்படின்னா ஏயும் யூயும் கலந்த ஒரு எழுத்து. அது ஏயு அப்படிங்கிறத அது ஒரு வடிவம், அதுக்கு வேற ஒரு வடிவம் போட்டிருப்பாங்க. அந்த வடிவத்துல இருக்கிறத டிப்தாங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. அது போன்றதுதான் இந்த உயிர் மெய்யும். நமக்கு மொத்தமே 30 எழுத்து தான்ப்பா, அவ்வளவுதான். அது வந்து நம்ம சேர்க்கை, அதாவது கூட்டு எழுத்துன்னு தான் சொல்லணும். உயிர் மெய்ய வந்து கூட்டு எழுத்துன்னு தான் சொல்லணும். இப்ப ஓர் எழுத்து ஒரு மொழினா ஒரு எழுத்துனா எது? இதுதான் ஓர் எழுத்து. நெட்டு எழுத்து தான் வரும் ஓர் எழுத்துக்குள்ள. ஏன்னா மெய் வராது, மெய் தொடக்கத்துல வராதுங்கிறதுனால மெய் எழுத்து கண்டிப்பா இல்லை. அப்போ உயிர் எழுத்துல தான் வரணும். உயிர் எழுத்துல குரில் வந்து வராது. ஏன் வராது? அது வந்து மொழி நிறைவடையாது. மொழி நிறைவடையணும்னா நீட்சி இந்த நிறைவடையும். ஒரே ஒரு எழுத்தை மட்டும் வச்சு ஒரே ஒரு ஓசையை மட்டும் சொல்லி, ஓசை தானே இங்க ஒரு எழுத்துனாலும் ஓசையத்தை நமக்கு இங்க குறிப்பிடும். எழுத்துங்கிற இது எழுந்து என்ற சொல்லின் பிறவென விடுவந்த எழுத்து. எழுத்துங்கிறது என்னன்னா எழுந்து அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குதா? எழுந்துன்னு ஒரு சொல்லு இருக்குது. நான் எழுந்து செல்கிறேன் அப்படிங்கிற அதுக்கு ஒரு பிறவண வடிவம் வேணும்னா அது என்னவா இருக்கும்னா எழுத்து. காற்று எழுந்து அடங்கியது. இதனுடைய பிறவணை வடிவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. எழுத்து அப்படிங்கிறது பிறவணை வடிவம். அதாவது அழுந்து அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குதுன்னா அதனுடைய பிறவணை வடிவம் அழுத்து. புரியுதா? இது இலக்கணத்துல இருக்குது. தன்வினை பிறவினைன்னு நம்ம இதுல பார்ப்போம். சரியா? தன்வினைனா நம்ம செய்யறது, பிறவினைனா மத்தவங்களை செய்ய வைக்கிறதா? ஆமா ஆமா, அப்படி கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கலாம். அது நிறைய இருக்குது அதுல. இது மேலோட்டமா ஓரளவு புரிஞ்சுக்க, அப்படி கொஞ்சம் எளிதா புரிஞ்சுக்க. அப்படி அது மட்டுமே இல்ல. எழுந்துனா நம்ம எழுந்திருக்கிறது, எழுத்துனா அடுத்தவங்க எழுந்திருக்க சொல்றது. தள்ளுறதுக்கு உதைத்து அப்படின்னா பிறர் வந்து உதைக்கிறாருன்னு அர்த்தம். உதைந்து தானே உதைத்து உதைந்து. புரியுது புரியுது. இது மாதிரி தான் எழுந்து அப்படிங்கிற அந்த வடிவத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் எழுத்து. எழுத்துன்னு நம்ம என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா எழுத்துன்னா ஒரு வடிவம் இருக்கிற ஒரு இது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அப்படி இல்ல. அது எழு அப்படிங்கிற ஒரு வேறு, அதுல வேறு தான் எழுத்துன்னா இருக்குது. எது எழு அப்படின்னா காற்று தான் எழுது. அடிப்படையே காற்று தான். வயிற்றுல இருக்கிற காற்று வழி அப்படின்னு தான் சொல்றாரு அவர். யாரு? தொல்காப்பியம் வந்து அப்படின்னு சொல்லுது. பிறப்பு எழுத்து பிறப்பு எல்லாம் என்ன சொல்லுது? வழி. காற்று தான் முதல்ல தோன்றது. அந்த காற்று தான் எழுத்தாகிறது. அதாவது எழுந்து ஓசையா வருது.
நமக்கு ஓசை தான் பேசணும். நம்ம நம்ம அடிப்படையா நம்ம பேசணும்னா ஓசையத்தான் பேசணும், அல்லது காற்றத்தான் பேசணும். ஆனா வந்து நம்ம இங்க வந்து எழுத்துன்னு சொன்னதை என்ன இப்ப புரிஞ்சுக்கிறோம்னா வடிவமாவே புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்ல, அது ஆமா ஆமா காற்று எழுதுதான். இதெல்லாம் நான் பதிவுல எழுதியிருக்கேன். என் பதிவுல கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். நான் எழுத்துன்னே அது ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதுல நான் விளக்கமா எழுதியிருக்கேன். விளக்கமல்ல, ஒரு என்னால எவ்வளவு எளிமையா சிறு பக்கத்துக்குள்ள முடிக்கணுமா அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அது நிறைய கருத்து இருக்குது, அது நான் அவ்வளவும் விளக்கல. அது ஒரு சிறிய அளவுக்கு விளக்கியிருக்கேன். அந்த ஒரு பக்கத்துக்குள்ள முடிக்கணும் எனக்கு அப்படிங்கிற ஒரு கணக்குல நான் அதை பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் 2 பக்கம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் நான் அதை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எல்லாமே பதிவுகள் எல்லாமே ஏறக்குறைய 2 பக்கம் 3 பக்கம் 2 பக்கம் தான் அதிகபட்சமா இருக்கல, 3 பக்கம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அது மாதிரி நான் பக்கங்களை கருத்தில் கொண்டுதான் நான் வந்து பதிவுகளை எழுதி இருக்கிறதுனால அது முழுமையா இருக்காது. இருந்தாலும் எளிதாகவும் எளிமையாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை பண்ணியிருக்கேன். அந்த எழுத்துங்கிற அந்த பதிவை படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு புரியும். அது நான் அதைத்தான் சொல்லியிருப்பேன். அதுதான் இப்போ நான் சொல்றது. இப்போ இந்த எழுந்து அந்த ஒரு சொல்லோட பிறவன வீடு வந்து எழுத்து. அப்ப நீ இப்ப எழுத்த நீ வேற மாதிரி தான் பார்க்கணும். இப்ப முன்ன மாதிரி நம்ம வடிவமா வந்து பார்க்க ஒலி வடிவமா பார்க்க கூடாது. அப்புறம் இன்னொரு இடத்துல வரி வடிவம் பத்தியும் பேசுவோம். அது எதுக்காக வரி வடிவமும் ஏன் பேசணும்னா, இப்ப ரகரம் பாத்தீங்கன்னா இடையின ரகரம் வந்து முதலில் தோன்றி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம், அது கருத்து. இது அப்படிங்கறத அப்புறம் பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்து வல்லின ரகரம் தோன்றி இருக்கணும். ஏன்னா இந்த ரா வந்து 2 டைமும் வந்ததுதான் ரகரம், பெரிய ரகரம் அப்படின்னு சொல்றதா இந்த வல்லின ரகரம். இப்ப இது இப்படி இருக்கிட்ட நீ ஆங்கிலத்திலேயே ஒரு சொல்லு எழுத்து இருக்குது, டபிள்யூன்னு இருக்குது. அது டபிள்யூங்கிறது என்னன்னா 2 யூ. ஆமா, அது அதனுடைய பெயர்லயே என்ன சொல்லிடுறானுங்க, அதனுடைய வரி வடிவத்தை சொல்லிடுறானுங்க. அதோட வரி வடிவத்துல அதனுடைய கருத்து சொல்லிடுறானுங்க. யூவின் 2 மடங்கு அப்படின்றானுங்க. யூவனுடைய 2 தொகுதி 2 யூக்கள் சேர்ந்ததுதான் அந்த டபிள்யூ அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அதான் அங்க வந்து வரி வடிவத்துக்கான அது வரி வடிவமும் ஒரு கூறாவோ பாத்துக்கணும். வரி வடிவத்தினுடைய கூறும் அதுல இருக்குது, எழுத்துக்கள் இல்ல. சில நேரங்கள்ல அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காகத்தான் சொன்னேன் அதை. ரா வந்து வல்லினரா வந்து இடையினராவே 2 தடவை போட்ட மாதிரி வரும். ஆமா ஆமா, நம்ம எழுத்து பாத்தீங்கன்னாவே அப்படித்தான் இருக்கும். அந்த ரகரம் பாத்தீங்கன்னா வல்லின ரகரத்தை பாத்தீங்கன்னா 2 டைம். அது முன்ன எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அது அந்த ரா என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம இப்ப அதை பாக்குறோம்ல, அதை பாக்குறப்ப அது அப்படித்தான் தோணுது. அது இருக்கலாம். அது காலப்போக்குல இது நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டும் கூட போட்டிருக்கலாம். அது என்னன்னு தெரியல. மொத்தத்துல ரகரம் வந்து ஒரு ரகரம் முதல்ல தோன்றி இருக்கணும், அப்புறம் தான் 2வது ரகரம் வந்திருக்கணும். லாவிலையும் அப்படித்தான், நாவிலையும் அப்படித்தான், தாவிலையும் அப்படித்தான். தா டா 2 வித்தியாசம் இருக்குதுல்ல. டான்னு சொல்ற அந்த இதுலயுமே தாங்கிறது முதல்ல தோன்றி இருக்கு, டா 2வது தோன்றி இருக்கலாம். அது கொஞ்சம் உச்சரிப்பு கடினமா இருக்கு டாங்கிறது. தாங்கிறது எளிதா வந்துடுது. அப்படி இது எளிமைப்படுத்தி தான் நம்ம பார்த்துக்கணும். நம்ம குழந்தை வா அப்படின்னு சொன்னா ஒரு வா அப்படின்னு சொன்னோம்னா குழந்தை ஆ அப்படிங்கும். ஆமா, அப்ப என்னன்னா ஆதான் வர்றோம் வாயில முதல்ல பேச ஆரம்பிச்சிருப்பப்போ ஆ அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்போம். அப்புறம் வாங்கிறது கொஞ்சம் காலப்போக்கில் அது பயிற்சி பழக பயிற்சியில அது வந்து கூடுதலா வந்துடும். அப்படி கூடுதலா போய்கிட்டே இருக்கும். எழுத்துக்களை இப்ப கூட கூட்டிக்கலாம். நம்ம அப்படிதான் கூட்டினது, வட எழுத்துக்களை கூட்டித்தான் ஷாவெல்லாம் கூட்டிக்கிட்டோம். ஷா ஷா ஜா அதெல்லாம் வந்து நம்ம அப்படி கூட்டிக்கிட்டதுதான் ஒழிய அது அவங்களுக்காக நம்ம ஒண்ணுமா அவங்க எழுத்து கொண்டாந்து இங்க தூக்கி கொண்டாந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு கூட இல்ல எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த என்ன எழுத்து என்ன சொல்லுவாங்க, அந்த வட எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஏதோ பேர் சொல்லுவாங்களே, சமஸ்கிருத எழுத்து தான் அந்த ஜா சா கிரந்த எழுத்துக்கள் சொல்லுவாங்க. கிரந்த எழுத்துக்கள்னா கிரந்தம்னா என்ன?
காந்தமா? ஆஹா. காந்தமா? கிரந்தம் கிரந்தம். தெரியலையே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கிரந்தம்னா ஒரு கிரந்தம்னா நூல்னு அர்த்தம். ம் அது வந்து எப்படி நான் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், அது எனக்கு உணர்வா சொல்றேன். கிரந்தம்னா ஒரு நூல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன், எங்கேயோ படிச்சிருக்கேன். நூல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிரந்தத்தை பார்த்து தான் அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருப்பார் வள்ளலார் கூட. அதனால கிரந்தம் அப்படின்ற சொல்லு வந்து நூல் அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். அது பேர்ச்சலா பாக்குறதுக்குள்ள எனக்கு தெரியல. அதை நான் போகணும், அது தனியா கொண்டு பார்க்கணும், யோசிக்கணும். இப்ப இப்படி வச்சுக்குவோம், அது நூல் தான். அது அது என்னன்னா வட எழுத்துக்கள் வந்து நமக்கு ஏன் தேவைப்பட்டிருக்குதுன்னா, அந்த வடமொழி நூல்களை வந்து பயிரணும்னு வந்து மக்கள் விரும்பியிருக்காங்க முன்ன. அதனுடைய விளைவு இப்படி இந்த எழுத்துக்களை சேர்த்துக்கிட்டாங்க. இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். அதாவது புத்த மரபு சமண மரபெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்ப இங்க வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவங்களுக்கு வட தமிழ் தான், அங்க இருக்கிற தமிழ் தான் தெரியும். அதாவது அங்க வந்து என்ன தமிழ்னா வடமொழிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, தமிழ் தான். அங்க இருக்கிற தமிழ், வடநாட்டில் இருக்கிற தமிழ், அதான் தமிழ். அங்க இருக்கிற தமிழ் வந்து பாலி மொழி. வேற நிறைய மொழியெல்லாம் இருக்குது. அதுல பாலி மொழின்னு ஒரு மொழி இருக்குது. அவங்க இன்னும் நிறைய மொழிகள் இருக்குது. அது எல்லா தொகுப்பு தான் பிராகிருதம்ங்கிறது. அந்த மொழிகளின் தொகுப்பு தான் பிராகிருதம். அந்த மொழியை செம்மைப்படுத்தினதுதான் சமஸ்கிருதம். அது எப்படி செம்மைப்படுத்துறாங்கன்னா, இங்க இந்த மொழியில இப்ப வந்து அங்கிருந்து இங்க வர்றாங்க. இங்க வந்து இங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மொழியை வந்து இங்க இருக்கிற சொற்களை எடுத்து அவங்க தமிழ் எழுத்துக்களவே வைத்து அந்த அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி சொற்களை உருவாக்கிக்கிறாங்க. அப்படி உருவாக்குனதுதான் இந்த மாதிரியான சொற்கள். அது அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த சொற்கள் தேவைப்பட்டிருக்குது. அது அவங்களுக்கு நூல் பயிலுறதுக்கு அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குது. அதனால அந்த சொற்கள் தேவைப்பட்டிருக்குது. அப்படி வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சொற்கள். இந்த மாதிரி சமஸ்கிருத சொற்கள் பூராமே இந்த பயங்கரம், விசாரணை, இந்த மாதிரி சொற்கள் இருக்குல்ல, நிறைய சொற்கள் இருக்குது. இத்தனை சொற்களுமே வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆபத்து, விபத்து இதெல்லாமே அப்படிப்பட்டதுதான். அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குது. அது இது வந்து இது இப்படி ஒண்ணு நடந்திருக்குது. இதோட சைவ சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்குது. அது ஒரு தனி வேலை பார்த்திருக்காங்க. அவங்க வந்து சொற்களை சேர்த்திருக்காங்க. அவங்க சேர்த்துனது கூட இருக்கலாம். இந்த ஆபத்து, விபத்து எல்லாம், விசாரணை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் தெரியுது. பயங்கரங்கிற சொல்லலாம் கூட பாத்தீங்கன்னா, பயன்கருத்து ஒன்றை செய்தா அது வந்து பயங்கரம். நான் ஏற்கனவே அதெல்லாம் விளக்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அவங்களுக்கு வராது. யாருக்கு வராது? இந்த புத்த மரபுக்கோ சமண மரபுக்கோ இதெல்லாம் வராது. அவங்க எல்லாமே பயன் கருதித்தான் ஒண்ணு செய்வாங்க. சைவ சித்தாந்தம் தான் இந்த பயன் கருதாமைய பேசும். சரியா? அப்ப பயன் கருதி ஒண்ணு செஞ்சா அது பயங்கரம் அப்படின்னு சொல்றான்னா, அது யாரு செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த சொற்களை யாரு உருவாக்கி இருப்பாங்கன்னா, சைவ சித்தாந்தம்ங்கிற அந்த நம்மளுடைய வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்துட்டாங்க, அவங்கள தீக்கணும், அவங்கள விட்டு வெளியேற்றணும். அதுக்காக இந்த 63 நாயன்மார்களும் பல காரியங்களை செஞ்சிருக்காங்க. அதோட மாணிக்கவாசகர் செஞ்சிருக்காரு. நம்ம திருமுறைகள் அனைத்தும் செஞ்சிருக்குது இந்த வேலையெல்லாம். திருமுறைகள் முழுக்க தமிழ் பாடல்களுக்காகவே போயிட்டாங்க. அதுல ஒரு தமிழ் தான் இருக்குது. அது முழுக்க தமிழ் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டியது இல்லை. எதுல சொல்றீங்க? திருமுறைகளை சொல்றேன். திருமுறைகள்னா 12 திருமுறைகள் சொல்றோம்ல, அது சொல்றேன். தேவார பாடல்கள், நால்வர் துதி, நால்வர் சொல்றோம்ல, அதெல்லாம் எல்லாமே வந்து திருமுறைகள் தானே சொல்றோம். தேவாரம் அப்பரு திருநாகரசு, அப்பருன்ற திருநாகரசு,
முதல்வர் ஞானசம்பந்தர், அடுத்து திருநாவுக்கரசு, அடுத்து வந்து சுந்தரர், இவங்க 3 பேர். அப்புறம் 8ஆம் திருமுறைன்னு சொல்லிட்டு திருவாசகம், 9ஆம் திருமுறைன்ட்டு பல சேர்ந்து எழுதியிருக்க பாடல்கள். அப்புறம் 10ஆம் திருமுறை வந்து திருமந்திரம். 11ஆம் திருமுறை வந்து 11 பேர் பாடிய பாடல்கள். அதுல இந்த பல்லாண்டு இதெல்லாமே வரும் அதுலாம். அப்படி வரும். 12ஆம் திருமுறை சேக்கிலார் எழுதுனா பெரிய புராணம். அப்படிதானே? இதுதான் திருமுறைகள். இதுல புறம் முழுக்க இதுல இடையில அந்த திருவாசகம் வந்து காலத்தால முற்பட்டதுன்னு ஆசான்னு சொல்றாரு, நம்மளும் அர்த்தம் சொல்றோம். ஏன்னா இவருக்கு முன்னாடியே வந்துடுறாரு. அதுக்கு இவரு அப்பர் பாத்தீங்கன்னா அப்பர் பாடல்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல திருவாசகம் தான் இருக்குது, நல்லா தெரியுது. அப்ப காலத்தால் முந்தியவர் தான், இவருக்கு முந்தியவர். அது எப்ப அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கற்பிதான் ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. அது முந்தியவர், அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரியாது. திருவாசகமும் திருமந்திரமும் ஏறக்குறைய ஒரு காலத்துல கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரே காலம்னா ஒரு ரொம்ப முற்பட்டது ரொம்ப பிற்பட்டது இல்லாம ஏதோ ஒரு நூற்றாண்டுகள் முற்பட்டது பிற்பட்டதா இருக்கலாம். அது எது முன்னாடி பின்னாடின்னு தெரியாது. காரைக்கால் அம்மையார் கூட அதுக்கு முந்தானதா இருக்கலாம்னு சொல்ல முடியாது. அது ஆனா வந்து காரைக்கால் அம்மையாரும் முந்தியவர் தான். இப்படி இவங்கெல்லாம் வந்து இப்ப காரைக்கால் அம்மையார் பாடல்கள் பாத்தீங்கன்னா அவர் சிவனுக்கு சிவன்கிற பேரவே அவர் ஒரு இடத்துல கூட சொல்லல. அவருக்கு நம்ம திருவாசகத்திலையும் சரி திருமந்திரத்திலையும் சரி சிவன்கிற பேர் பல இடங்கள்ல இருக்குது, சக்திங்கிற பேர் பல இடங்கள்ல இருக்குது. அப்புறம் நிறைய சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சொற்கள் வந்து இந்த சைவ சித்தாந்த சொல்ற அத்தனையுமே வந்து அதுக்குள்ள வந்துடும். நம்ம திருவாசகத்துக்குள்ளே வந்துடும், திருமந்திரத்துக்குள்ளே வந்துடும். சைவ சித்தாந்தமே எழுந்ததுக்கு காரணமே திருமந்திரம் தான். திருமந்திரத்துல ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு, பதி பசுன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கும். அது உனக்கு தெரியுமான்னு தெரியல. அது அந்த பாடல் தான் மெழுமையான காரணம். அந்த முழு காரணமே அந்த ஒரு பாடல் தான். பதியினை பசு அணுகினால் அப்படின்னு ஏதோ வரும். அந்த பாடல் எனக்கு முழுமையான நினைவில் இல்லை. அதுதான் அது வந்து பதின்னு ஒண்ணு இருக்குது, பசுன்னு ஒண்ணு இருக்குது, பாசம்னு ஒண்ணு இருக்குது. பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது உயிர்கள், பாசம்ங்கிறது அந்த நம்ம சொல்றோம்ல அந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த தலைகள், அதாவது கட்டு. அது வந்து நம்மள தடுக்குது. இந்த பசுக்கான குணங்கள்லாம் இந்த பாசம் வந்துருது. அந்த பாசத்தை நீங்கிட்டா பசு வந்து பதியாயிடலாம். இவ்வளவுதான் கதை. இதுதான் திருமந்திரம் சொல்லுது. அது பாடல அப்படித்தான் சொல்லுது. பசுவுக்கு பாசம் நீங்கிருச்சுன்னா பாதி ஆகி விட்டுறோம் அப்படிங்கறது கடைசியா அந்த முடிக்கிறாரு. அவரு அப்படித்தான் முடிக்கிறாரு திருமந்திரம் சொல்லுது. ஆமா, இதுல பூர்வ திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய சொற்கள் பாத்தீங்கன்னா நிறைய அந்த வட சொற்கள் மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா பதி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. பதி அப்படிங்கிறது இறைவனுக்கு குறிக்கிற சொல்லு. பதி அப்படின்னா பாதம் அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்குது. பாதம் அந்த சொல்லு வந்து பதின்னு கூட மாறும். இறைவனோட பாதத்தை தான் பதி அப்படியும் எடுத்துக்கலாம். அவரோட பாதம் அதுதான் இறைவனோட பாதம், அதான் பதி. அப்புறம் பதினா இடம்னு ஒரு பொருள் இருக்குது. பதிதல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. பதிஞ்சிருச்சு அப்படிங்கிறோம். நிலத்துல நம்ம காலை ஊனம்னா பதியுது. அப்ப அது பதி, படி, வடி இதெல்லாம் எல்லாம் ஒரு உறவுடைய சொற்கள் தான். வடிதல் அப்படின்னா என்ன, மேல இருந்து வேலை ஒண்ணு வடியுது அப்படின்னு சொல்றோம். மேல இருந்து படியுது அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு தூசியா படியுதுன்னு அர்த்தம். புரியுதாங்க? இதெல்லாம் உறவுடைய சொற்கள் தான். இது வேர்ச்சொலா பார்த்தோம்னா அது நிறைய உறவு இருக்குது. நம்ம இங்க இந்த சொல்லு இங்க என்ன பொருள்ல வருது, பதிங்கிறது இறைவனை குறிக்கிற சொல். அவ்வளவுதான். அது பாதத்துல இருந்து வந்திருக்கலாம். அதுதான் பாதம், இறைவனோட பாதத்தை தான் பேசுவோம் எங்க பேசினாலும். அதனால அது பாதத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் அது பதி. நமக்கு அந்த அங்க சொல்ற பதி.
ம். பசுங்கிறது வந்து இப்ப நம்ம ஆன்மான்னு சொல்றோம்ல. அது ஆண்னு சொல்லலாம். ஆவ வந்து பசுன்னு சொல்லலாம். ஆமா, ஆண்னாலும் பசுதான். ம். கரிமா அப்படின்னா யானையை குறிக்கிற சொல்லு. பரிமான்னா குதிரையை குறிக்கிற சொல்லு. ஆ. அரிமான் சிங்கத்தை குறிக்கிற சொல்லு. ஆ. இது போல ஆன்மான்னா இது பசுவை குறிக்கிற சொல்லு. இதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாவை பத்தி பேசுறது தான் ஆன்மீகம். ஓ! ஓ! யானைக்கு என்ன சொன்னீங்க? களிமாவா? கரிமா கரி. கரிமான்னா கரினா யானை. கரினா கரிமானாலும் யானை தானா? ஆமா ஆமா ஆமா. அரினா ஆன்மான்னா சிங்கம், அரிமானாலும் ஆமா. பரிமான்னா அரினா குதிரை, ஆமா, பரிமா. பரிமான்னா குதிரை. ஆ. கைமா அப்படின்னு ஒண்ணு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஆ. அது கை அப்படின்னா தும்பிக்கையை குறிக்கிறது. ஆ. கைமானாலும் யானையை குறிக்கிற சொல்லுதான். மானு குதிரைய மானும் சொல்லலாம். ஆமா ஆமா. அதான் மாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஆ. விலங்குகள் நம்ம இன்னைக்கு எதெல்லாம் சொல்றோமோ 5 அறிவுடைய அனைத்தையுமே அவங்க வந்து மாங்கிறாங்க. அந்த பொது பெயரு. இது சிறப்பு ஆமா பெயரு. ஆமா மானா விலங்குகளையும் குறிக்கும். மானா ஆமா. குதிரையும் குறிக்கும். மனிதர்களையும் மாக்கள்னு சொல்றப்ப மனிதர்களையும் மாக்கள். குறிக்குது. ஆமா, மனிதர்கள்ல மாக்களை குறிக்கும். கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கிறவங்கள அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆமா. மாக்கள். திருவள்ளுவர் அந்த மாக்கள்ங்கிற சொல்ல ரொம்ப அழகா பயன்படுத்தியிருக்காரு. ஆ. அந்த இப்ப எதை சொல்ல வந்தேன்? இப்ப அது கைலை பசுப்பா. அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குது. கைலை அப்படின்னா என்னன்னா கை கா கா இ கை, அது கசம் அப்படின்னு மாறும். அதான் கஜா. அது கஜாங்கிறது யானையைத்தான் குறிக்கிறது. ஆமா. கசம் அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்குது. அந்த கசம் தான் கஜா அப்படின்னு மாறுது. கசா கஜா. அது வட சொல்லுதா கஜான்னு சொல்லிடுவோம். ம். கையிலயுமே வந்து கயல் அயம்னு ஒரு சொல் இருக்கு. கயல்னா மீன், அயம்னா குளம். அதெல்லாம் அவங்கள இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு அவங்கள இதெல்லாம் எப்படின்னா தன்னுடைய குறிப்பை அதுல ஏத்திக்கிறது. ஒரு சொல்ல அதுக்கு தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது. அப்படியெல்லாம் அதில் எடுத்து பல சான்றுகள் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சொல்றோம். கைலை ஏன் வருதுன்னா மலை வந்து எப்பயுமே வந்து யானையை பேசுறப்போ அதனுடைய சைஸ் எப்பயுமே மலையோட ஒப்பிடுவாங்க யானையை பேசும்போது. அப்ப இமயமலை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுல பெரிய மலை. விலங்குகள்ல பெரிய விலங்கு யானை. இப்ப இப்படி எல்லாம் ஒப்பீடு காமிக்க முடியும். இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு சிறு ஒப்பீடு. இப்படி இதெல்லாம் காரணமா தான் சொல்றோம். அப்புறம் கய அப்படிங்கிற சொல்லுலாம் நிறைய அதுல விளக்க வேண்டியது இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். நான் கையிலை அப்படின்னா அது வந்து யானையோட உருவத்தை தான் குறிக்குது. கையிலை அப்படிங்கிறது யானையைத்தான் குறிக்குது. அது வந்து நம்ம யானையை குறிக்கிறது வந்து மலையோட ஒப்பிடும் போது அது கையிலை மலைன்னு சொல்றோம். அது யானை போன்ற மலை. அது விலங்குகள்ல பெரிய மலை, விலங்குகள்ல பெரியது யானை, மலைகள்ல பெரியது கையிலை. அப்படி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வந்து இமயம்ங்கிற வார்த்தை தானே எங்க பார்த்தாலும் யூஸ் பண்றோம். கைலாயம்ங்கிற இது பயன்படுத்த மாட்டோம். அது அதுவும் பயன்படுத்திருக்கு, இதுவும் பயன்படுத்திருக்கு. கையிலை மலையானைன்னு சொல்லி பாடல்கள் இருக்குது. அதான் சிவனுடைய மலைங்கிற இடத்துலதான் கைலாயம்னு வரும். ஆனா இமயமலைய குறிக்கும் போது இமயம் அப்படிங்கிற வார்த்தை தான். அந்த மலையை குறிக்கும் போது இமயம் தான் வருது. ஆனா வந்து சிவன் இருக்கிற இடம் அதை பத்தி பேசும்போது கைலாயம் அதெல்லாம் வருது. ஆமா, அதாவது பிற்பாடு வந்து கைலாயம்ங்கிற சொல்லு சேர்த்திக்கிறோம். இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு பேரு வச்சிருப்போம். அவர் பிற்பாடு வந்து இன்னொரு பேர் வச்சிருவோம். அப்படி வந்ததுதான் அந்த கைலைங்கிறதெல்லாம். எதுல வந்ததுன்னா நம்ம திருமுறைகள்ல கொண்டாந்தது. கைலை திருமுறைகள் திருவாசகத்துல இருக்குது, திருமந்திரத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து கைலையை பத்தி பேசுது. அப்போ அந்த கைலைங்கிற அந்த சொல்லு வந்து திருமந்திரத்திலயும் இருக்குது, திருவாசகத்திலயும் இருக்குது. அப்ப அதெல்லாம் முந்தைய நூல்கள் தான். திருமந்திரத்துக்கும் திருவாசகத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா திருமுறைகள் இருக்குது. அதுலயும் வந்து கையிலை சொல்லப்படுது. இது ஆனா வந்து சங்ககால நூட்கள்ல கையிலை சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அதை பார்க்கல. அது சம்பந்தமா எதுவும் பார்க்கல.
ம். ஆனா இமயம் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இமயத்தை வந்து என்ன சொல்றாங்க பாடல்களே சொல்லுது. அறநானூறு புறநானூறுல வருது இமயவரம் நெடுஞ்சேரலாக. இமய வரம்பா நெடுஞ்செழியன் அப்படி சொல்றாங்க. அப்ப வந்து அது அப்ப ஒரு பேர் இருந்திருக்குது, பல பேர்கள் இருந்திருக்கும். அது நமக்கு தெரியல. ஒரு சில பேர்கள் இருக்குது. அதுல ஒரு பேரு இமயம், அவ்வளவுதான். பல பேர்கள் இருந்திருக்கும், அதுல ஒரு பேர் இமயம். அப்படி எடுத்துக்கலாம். எது முந்தியது அப்படிங்கறது இமயங்கிறது முந்தியதுதான். அதுக்கு முந்தினது ஏதாவது பேர் இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. வடவேங்கடம் அப்படி இருக்கலாம். ஏன்னா தொல்காப்பியம் சொல்லுது அப்படின்னு. வேங்கடம்னா மலை, வட வேங்கடம் வடையில வடக்க இருக்கிற மலை, அதான் வட வேங்கடம். நேத்து நான் உங்களுக்கு ஒண்ணு அனுப்பிச்சேன்ல, வேத்து. நான் அன்னைக்கு கேட்டேன்ல, வேத்துனா மன்னரை குறிக்குமா அப்படி ஒரு அகநானூறு பாடல் இருக்கு. அதுல மன்னனை வந்து வேத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, வேந்துங்கிற இந்து வந்து இத்தா மாறும். இந்து இத்தா மாறும், வேந்துன்றது வேத்துன்னு மாறும். அப்ப வேதம்ங்கிறது வந்து அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வேதம்ங்கிறது ஒரு சட்டம், ஒரு நீதி நூல் மாதிரி தானே இருக்க முடியும். வேதம்ங்கிற பொருள் அவங்க வந்து மந்திரம் ஸ்லோகம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு இப்ப ரூல்ஸ் சட்டம் இதெல்லாம் வந்து மாறாத ஒரு நிலையான புத்தகமா ஒரு கருத்தா தானே இருக்க முடியும். அப்ப வேதத்தை காப்பவன் தானே வேந்தன். அப்படி எடுத்துக்கலாம்ல. அப்படி எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படின்னா அது உனக்கு அது அந்த எழுத்தை மட்டுமே வச்சு நம்மளா ஒண்ணு ஏத்துக்க முடியாது. அதுல இருக்க கருத்தையும் பார்க்கணும். இப்ப வேதம் அப்படின்னா என்னதான் சொல்ல வருது அதை சொல்லணும், அதை பார்க்கணும். நம்ம வேதம்ங்கிறது என்னதான் சொல்ல வருது, அது ஒரு மறைமொழி. வேதம் வேற மறை வேற. நான்மறையும் வேதமும் ஒண்ணும் கிடையாது. இல்ல அப்படி எங்கேயுமே எதுலயுமே யாருமே எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல 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 மறைநாளும் வேதம்னாலும் ஒண்ணுதான். எப்படி சொல்றீங்க? மறைநாளும் வேதம்னாலும் ஒண்ணுதான். எப்படி சொல்றீங்க? ஒண்ணுன்னா இங்க வேதம்ங்கிற அந்த சொல்லு வந்து பிற்பாடு கூட வந்திருக்கும். ஆனா மறைங்கிற சொல்லு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குது. நான்மறைங்கிற ஒரு சொல்லு தொல்காப்பியத்துல இருக்கு. நான்மறைங்கிறது இருக்குது. ஆனா மறைனாலும் வேதம்னாலும் ஒண்ணுன்னு எப்படி சொல்றீங்க? ஒண்ணுனா ஒன்னே இல்ல, அதாவது ரெண்டுமே ஒரு பொருள் குறித்ததுன்னு நான் சொல்ல வரேன். சரி, அது எப்படி சொல்றீங்க? ஒண்ணு அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒண்ணுன்னா இப்ப எப்பயுமே ஒரு இதுக்கு இந்த இதுதான் அப்படின்னு இதுதான் அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா சொல்லே வேற வேற அப்படிங்கிறப்ப அது வேற இது வேற. ஆனா ரெண்டும் ஒரு பொருள் குறித்தது, ரெண்டுமே ஒன்னதான் சொல்லுது. வேதம்னா மறை நூல் தான் சொல்லுது, மறைனாலும் மறைதான், மறைவான கருத்துக்களை தான் சொல்லுது. மறை வந்து மறைவான கருத்துக்களை சொல்லுது, உணரக்கூடிய கருத்துக்கள். அது புரியுது. ஆமா, வேதம் அதேதான் சொல்லுது. வேதம் என்ன, வேதம் எதுக்கு, வேதாந்தம்னு என்னன்னு சொல்றாங்க? வேதாந்தம்னு என்ன? வேதாந்தம் மறைவான கருத்துக்கள் இருக்கிறது தான் வேதாந்தம். புரியுதா? இது வந்து புரியாது. மறைவான கருத்துக்கள் எப்படி புரியும் உனக்கு? அதனால வேதாந்தம் வேதாந்தம் பேசாதேன்னு சொல்றாங்க. புரியுதா? இதெல்லாம் பல தர ஆசான் உரைகள்ல நல்லா நிறைய கேட்டிருந்தீங்கன்னாவே தெரியும். ஆசானே வேதமும் வேதாந்தத்தை இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான்மறை இதெல்லாமே சொல்லியிருக்காரு. இது இல்லாம நானும் பல நூட்கள்ல பார்த்திருக்கேன். நூட்கள் பார்க்கறத விட எனக்கு நானாவே உணர்ந்திருக்கு. இதெல்லாம் சொற்கள் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். வேது அப்படி வித்தியாலயான்னு ஒரு சொல்லு இருக்குது. வித்தியாலயானா என்ன? வித்யானா வந்து சரஸ்வதி, அதாவது வித்தைகள் அந்த பொருள். ஒரு சொல்லு இருக்கு. வித்தைனா என்ன? எது அதுக்கு மூலம் என்னவா இருக்கு? கலைகளை குறிக்கும். வித்துதான் மூலம். வித்துதான் மூலம். வித்தைக்கு மூலம் வித்து. அப்ப அந்த வித்து அது வித்தியாலயா. அதே வேதா விதா இதெல்லாம் வந்து ஒரு ஒன்னதான் குறிக்குது. நிவிதா நிவேதா பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். பல இடங்கள்ல அது வித்தியாலயா. அதுன்னா என்னன்னா வேதத்தை சொல்லித்தரத வித்தியாலயா. வித்தியாலயானா வித்தைய சொல்லி தர்ற ஆலயம். அதாவது அவங்க வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது வித்தியாலயாங்கிறது வேதத்தை சொல்லி தர்ற வித்தியாலயா. இல்ல, அவங்க பள்ளிகளுக்கு கூட வித்தியாலயான்னு பேர் வைப்பாங்க. அவங்க ஆலயானா இல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்க.
இப்ப நம்ம அதுக்கு பேர் வித்தியாலயான்னு நம்ம வச்சுக்கிறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கூட வித்தியாலயான்னு வச்சுக்கிறோம். இல்ல அவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. அதாவது பள்ளிக்கூடத்தை வந்து கோவில்னு மந்திர்னு பேர் வைப்பாங்க. அது ஆலயம்னாலும் மந்திர் கோவில் தானே. பள்ளிக்கூடத்தை வந்து அவங்க வந்து ஆலயம் மந்திர்னு பேர் வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. அதுல மந்திர்னாலும் கோயில் தான் ஹிந்தியில. இப்ப வந்து கோயில் அது மூலம் என்ன, அதனுடைய மூலம் என்ன அதெல்லாம் தெரியல. அது ஹிந்தி வார்த்தை. அது மந்திர் மந்திர்னாலும் கோயில்னு சொல்ற ரைட்டு. அது மந்திர்ங்கிற அந்த சொல்லு வந்து எதை குறிக்குதுன்னு சொல்றேன். அது தெரியலையே. மந்திர் அப்படிங்கிறது வந்து மந்திரத்தை தான் குறிக்குது. அது மந்திரம்ங்கிற சொல்ல மந்திர்னு அவன் சுருக்கிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அங்க வேதம் தான் வருது, அங்கேயும் மறைமொழி தான் எல்லாமே. அங்க சொன்ன நீ பாத்தீங்கன்னாவே புரியும். நான் இதெல்லாம் பல இடங்கள்ல பார்த்துட்டு தான் சொல்றேன். நான் இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் சொல்றேன். வித்தியாலயா, இந்த வித்தியா, இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாவே புரியும். மறைவான கருத்துக்கள் எதுல இருக்கும், வேதத்துல இருக்கும். அதே மாதிரி மறைவான கருத்து, மறைவான பொருட்கள் இருக்கிற விதைகளும் அதுதான். விதைங்கிறதும் அதுதான் வரும். விதையும் மறைவான தன்மை இருக்கிறது, பண்பு இருக்குது. அது தன்மை வந்து செடியா வர்றப்ப அது வெளிப்படுது. அதுதான் விதையோட இது. விதை வேதம் வந்திருக்கலாம், வேதுங்கிற சொல்லே எடுத்துக்கலாம். வேதுங்கிற சொல்லே மறைவுங்கிற பொருள் தான் இருக்குது. வேடர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது வேடர்னு என்ன, மறைவா நின்று குறி எடுத்து அடிக்கிறோம். வேது கட்டுறதுன்னு சொல்றோம். மறைவா வச்சு ஒன்னா மேடை மூடி வைக்கிறோம், அதுதான் வேது அப்படிங்கிறோம். அப்படி இருக்குது. மறைவுங்கிற கருத்து தான் அது வேதம்னு. புரியுதா? ஹலோ, தம்பி. ஹலோ, கேக்குதா? கேக்குதுண்ணா. வேடன், இப்ப வேடன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு தூய தமிழ்ல என்ன வரும்? வேடம், வேஷம். வேஷம் தான் வேடமா மாறுது. நம்ம தமிழ்ல என்ன வரும், என்ன வார்த்தை வரும்? வேடம். அது வேடம்ங்கிறதுமே மறைவுதான், மறைவுதான் பொருள். வேடம் போட்டுக்கிறேன்னு சொல்றேன், மறைச்சிக்கிற அப்படின்னு தான் அர்த்தம். நீ வந்து என்ன உன்னை மறைச்சிக்கிற அப்படின்னு. அது சரி, தமிழ்ல என்ன வார்த்தை வரும் கேக்குறேன். இப்போ விடம், நஞ்சு. இப்ப நஞ்சு வந்து விஷம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல வரும்போது விடம்னு மாறுது. அதே மாதிரி வேஷம்ங்கிறது வேடம்னு மாறுது. அப்ப அதுக்கு வந்து வேஷத்துக்கு வந்து தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ் சொல்லுப்பா. அது அது சாவா மாறுறது. அது அவங்க மொழிக்கு போயிட்டு வர்றப்ப அப்படி விஷம்னு மாத்திக்கிறாங்க, நம்மளே மாத்திக்கிறோம். நஞ்சு தானே தமிழ் வார்த்தை. விடம்ங்கிறது வடமொழி சொல் தானே? இல்ல, விடம் தமிழ் சொல், தூய தமிழ். அது விடம்ங்கிறது தமிழ் தான். விடமுண்ட கண்டன் அப்படின்னு பாடல்களே வருது. அது வருது. தொல்காப்பியத்திலே கூட இருக்குண்ணா. இப்ப தமிழ் வடமொழி, இப்ப தமிழ் படுத்தப்பட்ட வடமொழி சொற்கள் இருக்கு. தமிழ் இலக்கியங்கள் திருவாசகத்திலயும் இருக்கு, தொல்காப்பியத்திலயும் இருக்கு. இப்ப நீ எப்படி சொல்ற தெரியுமா? அது தமிழ் படுத்தப்படல, அது தமிழ். இப்போ உயிர்கிறத உசுரும்போம், அப்படி தெரியும். சொற்கள் வந்து தெரிய மொழிய. இது ஒண்ணும் அந்த மொழிக்கான சொல்லு. அந்த மொழியே மொழியல்லன்னு நான் சொல்ல வர்றேன். அந்த மொழியே ஒரு உருவாக்கப்பட்ட மொழி, அது பேசப்பட்ட மொழி அல்ல. அப்ப உருவாக்கப்பட்ட மொழினா அப்ப அவங்க சொற்களையும் உருவாக்கி இருக்கணும்ல. சொற்கள் தான் நிறைய உருவாக்கி இருக்காங்க. அந்த பேசப்பட்டிருக்கலாமோ பேசப்படலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அது பேசி இருக்கலாம், ஒரு வேளை பேசிருக்கலாம்னா. எப்படி பேசிருக்கலாம்னா, அவங்க ஒரு காலத்துல வந்து அங்கிருந்து வந்தாங்க, ஆரியர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வேதம் படிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேதத்துல இருக்கிற சொற்களை பார்த்தாலும் அதுலயுமே தமிழ் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே அதுலயும் தமிழ் தான் இருக்கு. எல்லா சொற்கள் பார்த்தோன்னா ஏகப்பட்ட சொற்கள் அதுல தமிழ் இருக்கு. எல்லா சொற்களுமே தமிழா இருக்காதுல்ல, அவங்களுக்குன்னு சில சொற்கள் இருக்கும். அது தெரியாது, நமக்கு தெரியாதுல்ல. இப்ப ஒரு எழுத்து, நம்ம
ஒரு மொழிய முழுக்க உள்ள ஆராய்ச்சி உள்ள போக முடியாது, நம்ம அவ்வளவு தூரம் எல்லாம் உள்ள போக முடியாது. ஏன்னா மூலமொழி இது. மூலமொழி ஏன் இதுதான் மூலமொழிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியே போதும் நமக்கு. ஓரெழுத்து ஒரு மொழியை வச்சுக்கிட்டே நம்ம நிறுவிடலாம் இதுதான் மூலமொழி. எந்த மொழியிலையுமே ஓரெழுத்து ஒரு மொழி வராது. இவ்வளவு ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்ல போல வேற எங்கேயுமே இருக்காது. வேற எந்த மொழியிலையுமே ஒரு எழுத்தை வச்சு ஒரு சொல்லு இருக்கிறது. இப்ப ஆங்கிலத்திலேயே நீ எடுத்துக்க, நீ எத்தனை சொல்லு இருக்குதுன்னு பார்த்துக்க. ஒரு எழுத்தை வச்சு ஒரு எத்தனை சொற்கள் இருக்கும் பார்த்தா பெருசா இருக்காது. பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் அப்புறம் வந்து ஒட்டு சொற்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். எப்பயுமே வந்து திரிமொழிகள் எப்பயுமே எப்படின்னு இருக்கும்னா ஒட்டு சொற்கள் இருக்கும். முன்னொட்டு பின்னொட்டுகள் வந்துடும். இப்ப இந்த இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீடெக்ஸ்ட் அப்படின்னா அந்த ப்ரீங்கிறது முன்னொட்டா வந்துடும், ப்ரீஃபிக்ஸா வந்துடும். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்ங்கிறது பின்னொட்டா வரும். இப்படி எல்லாமே முன்னொட்டு பின்னொட்டுகளா தான் இருக்கும். இப்ப சமஸ்கிருதமும் அப்படித்தான், முன்னொட்டுகள் பின்னொட்டுகள் தான். இப்ப பயங்கரம்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டா பயம் கூட்டல் கரம், இந்த மாதிரி முன்னொட்டு பின்னொட்டுகளா தான் இருக்கும். சொற்கள் வந்து தனி சொற்களே பார்க்கவே முடியாது, பெரும்பாலும் பார்க்க முடியாது. இருக்கு, பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஆனா அதிகமா பாத்தீங்கன்னா ஒட்டுக்கள் தான் இருக்கும், முன்னொட்டுகள் பின்னொட்டுகள் தான் இருக்கும். தனி சொற்கள்னு இருக்கிறது ரொம்ப கம்மி. அது அது எப்படி இருக்கும்னா தமிழ் தெரிந்த நிலையில இருக்கிற சொல்லா இருக்கும் அது. இப்ப ஒரு சொல்லு இதுலயோ சமஸ்கிருதத்திலயோ தனியா இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும்னா தமிழினுடைய தெரிந்த நிலையில தான் இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும். ஆமா, மாயா அப்படி வச்சுக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இப்போ புரியுதா? அப்ப தெரிந்த நிலை தான் அது. தமிழிலிருந்து அது தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். சரியா? இப்ப வேதமும் அப்படிப்பட்டதுதான். மறைவான கருத்துக்களை சொல்றதுதான் வேதம். நான் ஏன் கேக்குறேன்னா, இப்போ அவங்க வந்து வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பேரு என்ன, மறைக்காடு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்ல திருமறை இல்ல அது வச்சிருக்காங்க. மறைக்காடுன்னு ஏன் வைக்கிறாங்கிறதுக்கு சொல்றேன் காரணம். மறைக்காடுங்கிறது பேரு ஆக்சுவலா, அத வேதாரண்யம்னு வைக்கிறாங்க. புரியுதா? வேதம்னாலும் மறைனாலும் ஒண்ணுங்கிறதுக்கு சொல்றேன். அது ஏன் வச்சாங்க, எப்படி வச்சாங்க, அதெல்லாம் நமக்கு எப்ப வச்சாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையற்றது. நான் சொல்றது வந்து மறைனாலும் வேதம்னாலும் ஒண்ணுங்கிறதுக்கான கருத்துக்கு சொல்ல வர்றேன். புரியுதா? ஆசானோட உரையில நீங்க நல்லாவே கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இது வேதம்னாலும் மறைனாலும் ஒண்ணுதான். அது வேதாந்தங்கிறது என்னன்னா மறைக்கிறதுகள் கொண்ட ஒரு இது. அது எனக்கு தெரியும், அப்படிதான் இருக்குன்ட்டு. ரெண்டும் ஒண்ணுதான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். அது உண்மையா பொய்யாங்கிறது தான் எனக்கு கேள்வி. அதுதான் ஏன்னா வேதம் இப்ப பிராமின்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க எடுத்தோடனே வேதம்னா என்ன அப்படின்னு கேட்டா வந்து அது வந்து மறைபொருள் கொண்ட நூல் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மாறாது, இது எக்காலத்திலயுமே இருக்கும், இத வந்து மாறாத எந்த காலத்திலயும் மாறாத ஒரு மந்திரங்கள் இருக்கிறது தான் வேதம் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. அதாவதுப்பா, உண்மைங்கிற கருத்துக்கு விளக்கம் சொல்லும்போது என்றும் இருப்பது உண்மை, அதுதான் சத்து. அதத்தான் சத்துக்கிறாங்க. சத்து அப்படிங்கிற சொல்லே தமிழ் சொல்தான். அதெல்லாம் வந்து தமிழ் சொல்தான். அவங்க அதுல இருந்து சத்து மட்டும் எடுத்துக்கிறாங்க. புரியுதா? இது வந்து அந்த சத்துங்கிற சொல்லு வந்து என்றும் இருப்பது, எப்பயுமே இருக்கிறது, மாறாதது, என்றும் இருப்பது அப்படிங்கிற பொருள் தான் கொண்டது. புரியுதா? ஒரு ஒரு வேதம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அதை சொல்றேன். புரியுதா? அது வந்து அவங்க சொல்ற ஒண்ணு விளக்கம் மட்டுமே ஒண்ணு எடுத்துக்க முடியாதுல்ல. நம்ம வேதம் தான் என்னங்கிறது நமக்கு, நம்ம கிட்ட வேதம்ங்கிறது மறைக்கருத்துங்கிற பொருள் தான் கொண்டது. வேதம்ங்கிற அவங்க வேதம்ங்கிற சொல்லி அவங்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்க கூடாது. நமக்கு வேதம் இருக்குது, அவங்களுக்கு வேதம்ங்கிறது அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட சொல்லு, அப்படித்தான் எடுத்துக்கணும். புரியுதா? வேதம்ங்கிறத நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட சொல்லுதான் அவன். அது அது ஓகே. அதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்க அப்படி சொல்றாங்கல்ல. இப்போ எப்பவுமே பிராமணர்கள் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு வார்த்தைக்கே ஒரு பொருள் அவங்க சொல்ற. இப்ப கிருஷ்ணர்னா என்ன, இப்ப
இப்ப வந்து கிருஷ்ணர்னா கருப்பும்பாங்க. கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு ஆமா அர்த்தம் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஆமா ஆமா சமஸ்கிருதத்துல அதான் அர்த்தமா. ஆமா அது வந்து அவங்க வந்து உண்மைய தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து ஏன் வந்து பெருமாளுக்கு வந்து கருப்பு அப்படிங்கிற பேர் ஏன் வைக்கிறாங்கன்னா, அது நம்மளோட மாயோன்னு அந்த கருத்துலேருந்து தான் போகுது. அந்த ஆமா மாயோங்கிற கருத்த அவங்க மதமா மாத்தும்போது, அத ஆ, வந்து அவங்க மொழியில கிருஷ்ணர்ன்னு பேரு வச்சு ஆனா பேரு தான் அவங்க வைக்கிறாங்க. ஆனா அந்த கருத்து வந்து நம்மகிட்டேருந்து தான் போது. ஆமா அந்த மாதிரி தான் வேத இப்ப இந்த வேத்துனா மன்னன் அப்படின்னு பார்த்தேன்ல. ஆமா மன்னனோட வேந்தனோட வேலையே வந்து அதாவது நான் வேந்தன் வந்து மருத நிலத்துல இருக்கிற கருத்து. ஆ, மருத நிலத்துல வந்து எது ஆணி வேருனா வந்து சட்டம், நீதி, செங்கோல் ம், இதெல்லாம் வந்து இதுதான் ஆதாரம். ஆ, இது இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லன்னா நாகரிகமே கிடையாது. தனி ம், உடைமை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இல்லன்னா வந்து திரும்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நாகரிகம்ங்கிற இதுவே இல்லாம போயிடும். அப்ப அந்த ம், வேந்தன், அந்த வேத்து அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா, அந்த நீதி. நீதினா அது ஒரு ரூல்ஸ் தானே. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தானே. ஆ, அத ஆ, வந்து யாரு பாதுகாக்கிறானோ அவன் தான் வந்து வேத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து வேத்து வந்து எத வேதத்தை